வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்டல் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாக வந்து கம்மலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்கள் ஹாஸ்டலோட வீடியோ போடுங்கன்னு, எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னான்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பினாங்கில் வந்து எங்களோட ஹாஸ்டல் இருக்குது. இது வந்து நாங்களாக தனியாக ரூம் எடுக்கல, இது வந்து எங்கள் கம்பெனி வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஒரு வீட்டிலேருந்து போட்டிருப்போம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஹாஸ்டல் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஹாஸ்டல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து ஹாஸ்டல் இதுதான். நம்ம கம்பெனி வந்து நமக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு எது ஈஸியாக இருக்குன்னா நம்மளோட சமையல் ஜாமான் ஏன்னா நம்ம ஓனாக தான் நம்ம சமைச்சிரும். ஏன்னா வந்து கம்பெனி வந்து நமக்கு வந்து ரூம் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, ஃபுட் வந்து இல்லை. ஏன்னா வந்து எங்கள் கம்பெனியில் வந்து நிறையா நேபாள் பசங்க இருக்காங்க, அண்ட் தென் மியான்மர், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து சாப்பாடு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போட முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களே ப்ரிஃபர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரூம் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வந்து நம்ம தான் சமைச்சிடணும். ஸோ நம்மளோட சமையல் ஜாமான் வந்து பார்த்தோம்னா நம்ம பக்கத்துல வந்து 99 சொல்லிட்டு இருக்கு, அங்கேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். 99 மட்டும் கிடையாது, எல்லா ஷாப்புமே இருக்கு. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம், ஹாஸ்டல் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம கிச்சனை பார்க்க போறோம். இதான் பாருங்க, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணிடும். இதுதான் வந்து நம்மளோட பிளேஸ், நம்மளோட அடுப்பு இதுதான். இதெல்லாம் எடுத்துக்கலாமாண்ணே? இதெல்லாம் வந்து ஷெட்யூல், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டீம் கிளீன் பண்ணணும். கிச்சனை நம்ம ஹாஸ்டல்லே கிளீன் பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டீம். இது பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து இந்தியாவுக்கும், இந்த சைடு பங்களாக்கும், இந்த நேபாள் பசங்க இந்த மாதிரி சமைக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக வந்து பங்களா சமைச்சுவாங்க. பங்களா மீன்ஸ் பங்களா பசங்க. இவர் தான் நம்மளோட ஃப்ரெண்டு, பங்களா ஃப்ரெண்டு. இவருக்கு வந்து தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். சாய் பஞ்சா காவான்லாம். இதுதான் நம்மளோட கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியாவிலேருந்து வந்தனால நமக்கு வந்து இங்கே மலேசியா ஃபுட் வந்து அதிகம் பிடிக்க மாட்டேது. ஸோ நம்ம வந்து இந்தியா ப்ராடக்ட்ஸாக தான் வாங்கிப்போம், காய்கறிகள் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம காய்கறிகள்லாம் வச்சுக்குவோம். இந்த பாருங்க மோர், அப்பப்போ எதாவது ரிலாக்ஸாக இருக்குன்றதுக்காக நம்ம மோர்லாம் வாங்கிக்குவோம். பரவாயில்ல, எல்லாமே கிடைக்குங்க இங்கே. வந்து உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாமே வந்து எப்படி ஐஸில் வச்சு தான் சாப்பிடுவோம். பாருங்கள், எல்லாமே ஐஸ் தான். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்கணும்னு நினச்சா வெளிநாட்டில் இருக்க முடியாது. ஸோ எல்லாமே நம்ம ஐஸில் தான் வச்சு சாப்பிடுவோம். ஓகே, இதான் நம்மளோட ஃப்ரிட்ஜு. இது வந்து நம்ம நேபாள் பசங்களோட ஃப்ரிட்ஜு, இது வந்து நம்ம பங்களா பசங்களோட ஃப்ரிட்ஜு. ஸோ இவங்க வந்து ஒரு 20-25 பேர் இருக்கனால அவங்களுக்கு மட்டும் 2 ஃப்ரிட்ஜு. நம்ம தமிழ் பசங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கோம். ஸோ 10 பேர்த்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, அவங்க ஒரு 13 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு. ஓகே, இதான் நம்மளோட கூலிங் ஐட்டம் வந்து இதுதான். வாங்க நம்ம ப்ரெஸ் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போவோம். இதுதான் வந்து நம்மளோட வாஷிங் ஏரியா. வாஷிங் ஏரியா நம்ம துணி துவைச்சிக்கலாம், அந்த இந்த சைடு வந்து காய வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு துணி துவைக்கிற நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கம்பெனி. தண்ணியில் நம்ம ஃபுல்லாக ஃப்ரீயாக வரும், எல்லா பைப்லையுமே தண்ணி வரும். யாரும் எப்படி வேணாலும் வந்து துணி துவைச்சிக்கலாம். இங்கே வந்து ஆனால் சண்டை போட்டுக்க மாட்டோம், ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க டைமில் வந்து துவைச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே வாஷிங் மிஷின்லாம் இல்லையா? வாஷிங் மிஷின் வந்து இப்போ நம்ம கம்பெனிலேருந்து ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கு வந்து கரண்ட் பில் வந்து நம்ம தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஸோ வேணாம்ல, நம்மளே அதை பே பண்ணிகிட்டு இருக்குது, நம்ம கையில் துவைச்சிட்டு போயிடலாம். ஆனால் கையில் துவைக்கிற நம்மளோட பாரம்பரியமே வந்து நம்ம துணி துவைக்கிறது வந்து தமிழர்களோட பாரம்பரியமே கையில் தான் துணி துவைக்கணுன்றது உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் பாதி பேர் வந்து இங்கே துவைக்க மாட்டாங்க, எல்லாம் வாஷிங் மிஷின் போயிடுவாங்க. இங்கேருந்து பக்கத்தில் நம்ம கடை ரூம் பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் இருக்குது, அங்கே போயிடுவாங்க. மேக்ஸிமம் துவைக்க மாட்டாங்க. ஒரு 40 பேர் இருக்கோம்னா 20 பேர் துவைப்பாங்க, 20 பேர் வெளில போயிடுவாங்க. இதுதான் காய போடுற இடம். நம்ம துணி காய போடவும் இடம் பத்தாது. பாதி பேர் வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையரில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரையர் பண்ணாமல் இங்கே கொண்டாந்து கூட காய போடுவாங்க. இவ்வளவு தான் பிளேஸ் நமக்கு காய போடுற இடம். வாங்க நம்ம மேலே போய் ரூமை பார்க்கலாம், நம்ம ரூம்களை. நமக்கு நம்மளோட ஹாஸ்டல் வந்து டோட்டல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம கிச்சன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்மளோட ரூம் இருக்கும். ஸோ வாங்க நம்மளோட ரூம் போவோம் ஃபர்ஸ்ட்டு.
கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பேச்சுலர்ஸ் ரூம் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ கமெண்டில் திட்டாதீங்க. ஸோ இதான் எங்களோட ஷூ ரேக். நாங்கள் எப்போயும் கம்பெனிக்கு போகிறப்ப வந்து இங்கேருந்து ஷூ எடுத்துக்குவோம், அந்த ரெண்டு வந்து ஷூ வச்சுருவோம். அப்புறம் ரூம்குள்ளேயே வந்து ஷூ போகிறவங்களா இருக்காங்க, செப்பல் போகிறவங்களா இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலே இருக்காங்க சில பேர். ஸோ அதனால் வந்து கீழே கிச்சன்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அங்கேருந்து வந்துட்டு அங்கே ரூம்குள்ளே தான் செப்பல் போட்டுக்குவோம். ஸோ இது வந்து ரூம்குள்ளே போட்டுக்கிறதுக்கு வந்து இது இங்கே இருக்குது. இதெல்லாம் வெளியே போட்டுக்கிறது. சரி வாங்க நம்ம ரூமை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ரூமை பார்த்துட்டு அடுத்து மற்ற ரூம் பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து நம்மளோட அரண்மனை, வசந்த மாளிகை. எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன்ஸ் ரூம்ஸ். இது நம்ம டோட்டல் வந்து ஒரு 10 பேர் இருக்கோம். ஸோ வந்து 4 பெட்டு, ஒரு பெட்டில் வந்து 2 பேர் படுத்துக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் நம்ம கம்பெனி மட்டும் இல்லை, வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து பெட் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ உங்கள் உறவினர்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லாருக்கும் வந்து எல்லாரும் தனித்தனியாக ஃபேன் வச்சுப்பாங்க செப்பரேட்டாக. ஏன்னா இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஏசி கிடையாது, எல்லாம் நான் ஏசி தான். எல்லாத்தையும் ஃபேன் இருக்கும். ஏசி வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் இருந்தால் நம்ம கரண்ட் பில் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏசி வச்சுக்கலாம். அது வந்து கம்பெனியே சொல்லிடுச்சு. ஏன்னா வந்து கம்பெனி வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் ஏசி ப்ரொவைட் பண்ண முடியாதுன்ட்டு நான் ஏசின்ட்டாங்க. அவனா சொல்லிட்டாங்க உங்களுக்கு விருப்பம்னா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்னால எங்களுக்கு ஏசி அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதனால நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஃபேன் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ரூம்லயும் நம்மளை வழி நடத்த ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து எங்களோட ஜானமே. ஏன்னா வந்து இங்க இருக்கிறதுலே வந்து பெரிய ஆளுன்னு சொன்னா அது இவர் தான். எங்களை வந்து இப்படி இருங்கடா அப்படி இருங்கடா நல்ல விஷயங்கள்லாம் கத்து கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான நல்ல. அதனால வந்து ஒரு பெரிய மனுஷன் சொன்னா சின்ன பசங்க கேட்டுக்கணும். அந்த மாதிரி வந்து இவர் வந்து எங்களுக்கு எப்பயும் அண்ணன் தான். அண்ணன் சொல்றத தட்டிக்க மாட்டோம், கேட்டுப்போம். ஏன்னா யாரு நீங்களே உங்க வாழ்க்கையில பின்பற்ற வேண்டியது வந்து சின்னவராயினும் பெரியவரா இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்தை வந்து கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து முன்னேறலாம். அந்த மாதிரி தான் நாங்க இவர் சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. சரி வாங்க நம்ம வந்து அடுத்து நேபாள் ரூம் பார்க்க போவோம் வாங்க. இது வந்து நேபாள் ரூம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தங்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரூம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 10 பேர்னால சின்ன ரூமா இருக்கு. எல்லா இடத்துலயும் டபுள் பெட் தான், நோ சிங்கிள் பெட். அதானே இதுதான் நம்மளோட வாஷ்ரூம். இதுதான் நம்மளோட அந்த பாத்திங் எல்லா வசதியுமே இங்க இருக்கு. இங்கேயும் ஷெட்யூல் தான், எல்லார் பேரும் இங்க எழுதி இருக்கும். அவங்க அந்த பாத்ரூம்குள்ள போய் ஏன் ஷெட்யூல் போட்டுறாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டாதான் வந்து கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய ஹாஸ்டல்ல நடக்கிற பெரும் பிரச்சனை காரணம் இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் கிளீனிங் அந்த ரூம் கிளீனிங்ல தான் பெரிய சண்டை வரும். 7 மணிக்கு பஸ் வரும். அந்த 7 மணிக்குள்ளதான் எல்லாரும் குளிச்சுட்டு போகணும் இந்த டைமிங்குள்ள. இதுதான் எங்களோட வாழ்க்கை. இதுதான் நம்ம ரூமும் பார்த்துட்டோம், நம்மளோட நேபாள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்மளோட பங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க ரூம் போய் பார்ப்போம். அவங்க ரூம் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட அது எப்படி சொல்லுவாங்க, பீப்புள்ஸ் அதிகம் சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் அதிகம். அவங்க பங்களா பசங்க வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரூமே தந்துட்டாங்க. ஸோ நம்ம அவங்க ரூம் போவோம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இதில் நம்ம ரெண்டு கண்ட்ரி இருக்குது. மேலே மட்டும் ஒரே கண்ட்ரி தான் இருக்குது, பங்களாதேஷ். அங்கே போவோம். பேச்சுலர்ஸ் ரூம்னாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. முன்ன சொன்னது தான் பேச்சுலர்ஸ் ரூம் இப்படி தான் இருக்கும். அங்கே உள்ள போய் பார்க்கலாம். கீழே என்ன செட்டப் இருந்ததோ அதுதான் மேலே இருக்கும். அங்கே நம்மளோட ஸ்ட்ரென்த் கம்மினால நமக்கு 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி பிரிக்கல. ஏன்னா வந்து இங்கே ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். அதனால் வந்து 2 ரூமும் வந்து ஒன்றாக்கிட்டாங்க. பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பெட்லாம். இதுதான் நம்மளோட அவுட்டோர் செஷன்.
நம்ம ரூம்ல தெரியாது. பால்கனி மாதிரி நம்ம ரூம்ல தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம Pack பண்ணி ஹீட் அதிகமா இருந்தாலும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். கூலிங் ஷீட் போட்டு இங்க வந்து மேக்ஸிமம் இதுதான் பால்கனி, எட்டி பார்த்துக்கலாம். அவுட் சைடு வியூ சூப்பரா இருக்கும். அவுட் சைடு வியூ இதே நம்ம இங்க மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்கும் போதே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹாஸ்டல். நம்மளோட ஹாஸ்டல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் மலேசியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து மலேசியான்னு இல்லை, எல்லா நாட்டிலையுமே வந்து ஹாஸ்டல் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரினா அப்பார்ட்மெண்ட்டில் கிடையாது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறபடி அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். இதுக்கு முன்னால் நம்ம ரூமில் இருந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 2.5 வருஷமாக வீட்டில் தங்கியிருந்தோம். இந்த மலேசியாவில் வந்து புதுசாக ரூல்ஸ் போட்டதுனால இப்போது ஹாஸ்டலுக்கு மாறிட்டோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நாங்கள் இருந்த ரூமில் 3 பேர் தான் இருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடு வந்து டபுள் ஸ்டோரேஜ் வீடு. இதில் வந்து மேலே 3 ரூமு, கீழே ஒரு ரூமு, ஹாலு, கிச்சன் 3மே இருக்கும். வீடு சூப்பராக இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ரூமில் தான் வந்து நாங்கள் 3 பேர் இருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் 2 பேர் இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 2 பேர், கீழே ஒரு 2 பேர், மொத்தம் 8 பேர் தான் இருந்தோம். இப்போ வந்து மலேசியாவில் வீடுங்களுக்கு பக்கத்தில் லேபர்ஸ் தங்கக்கூடாது அப்படின்னு புதுசாக ரூல்ஸ் போட்டதுனால நாங்கள் ஹாஸ்டலுக்கு மாறிட்டோம். மலேசியா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரூம்லாம் எடுத்து தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மலேசியாவோட ரூல்ஸ் வந்து ரூம்லாம் தனி வீட்டில் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷாப் மேலே இந்த மாதிரி தனி அப்பார்ட்மெண்ட் கொடுத்து தங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட ரூல்ஸ் இதுதான். மலேசியா கவர்மெண்ட் ரூல்ஸ் தான். அண்ட் தென் நமக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல் கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கே தெரியும் வெளிநாட்டில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சின்ன சின்ன கண்டெய்னரில் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு ரூம் மட்டும் தடுத்து கொடுத்து அந்த மாதிரி கூட தங்க வச்சுருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து வந்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்தச்சோன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுருந்த உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட உறவினர்கள் அந்த சொந்தக்காரங்க யாராச்சும் வெளிநாட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் அவங்களோட ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு எங்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். சொல்ல மறந்துட்டேன், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட வெளிநாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா என்னன்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.